அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள தபால் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் காசாளர் மணிகண்டன் மீது 25 லட்சம் ரூபாய் கையாடல் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள தபால் நிலையத்தில் பணிபுரியும் காசாளர் மீது கையாடல் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை தபால் நிலையங்களுக்கு பர்னிச்சர் பொருட்கள் வாங்குவதற்காக வழங்கப்பட்ட நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் கையாடலானது ஏற்பட்டுள்ளதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், வணக்கம். தற்போது துணை காசாளர் மீது கையாடல் புகாரானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா, சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை மண்டல தலைமை தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தபால் நிலையத்தில் காசாளராக பணிபுரிந்து வருபவர் மணிகண்டன். இவர் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய துணை தபால் நிலையங்களுக்கு பர்னிச்சர் பொருட்கள் வாங்குவதற்காக தபால் துறை அவரிடம் பணம் கொடுத்திருக்கிறது. இதன் பேர்ல சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு துணை தபால் நிலையங்களுக்கு பர்னிச்சர் பொருட்கள் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதுல கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கையாடல் செய்திருக்கிறார். 25,47,987 ரூபாய் கையாடல் செய்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். இந்த கையாடல் தொடர்பாக பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் தபால் துறை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியன் அளித்த புகாரின் பேரில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக சென்னை அபிபுல்லா சாலையில் பணிபுரிந்து வரும் காசாளர் மணிகண்டன் இதே போல பல்வேறு தபால் நிலையங்களுக்கு பர்னிச்சர் பொருட்கள் வாங்கியிருக்கிறார். இதுல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 25 லட்சம் ரூபாய் கையாடல் செய்தது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் தெரிய வந்தது. அடுத்து தற்போது பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த மணிகண்டன் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார். அவரை தேடும் பணியில் பாண்டிபஜார் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். சார்லதா, இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.